ப்ராடக்ட் வெரி கரெக்ட். கம்யூனிகேஷன் வேணும். ஓகே சார். பையர் அண்ட் செல்லர்ஸ் வேணும். ஓகே சார். ப்ராடக்ட் டீடைல்ஸ் வேணும். ஓகே சார். சரி, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கு, பையர்ஸ் இருக்காங்க, ப்ராடக்ட் டீடைல்ஸ் தெரியும். இது மூணு இருந்தால் சேல்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுமா? ஸோ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு பிஸ்னஸுக்கு அவசியம். பட் ஒரு கஸ்டமரை உங்ககிட்ட பிடிச்சி வச்சுக்கிறது, உங்க ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக செல் பண்ணுறதுக்கு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு அந்த ரேப்போ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது ஒரு ரேப்போ அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டுமே எப்போ வரும் அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்போ கஸ்டமர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அதை எப்படி டெவலப் பண்ணுவோம். ஒரு நாளில் எந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும்? சந்தோஷமா இருப்பாங்களா, இல்லை ஒரு நாளில் வந்து சோகம் அதிகமாக இருக்குமா, இல்லை ஒரே நாளில் அதிக நேரம் அழுவீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நாளில் உங்களோட எமோஷன்ஸ் எது அதிகமாக இருக்கும்? நான் இந்த மாதிரி கஸ்டமர் பேசினேன், இவன் நல்லா பேசினாரு, நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், அவருக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி டவுட் கேட்டாங்க, நான் இந்த சொல்யூஷன் கொடுத்தேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமரை பேசினேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சும்மா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லா பேரும் சொல்லி பேசிட்டா பழகிறப்போ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம எல்லா கூடயுமே பழகும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உங்களோட எமோஷன்ஸ் என்ன, அதை எப்படி நீங்க வந்து ரெகுலேட் பண்ணி அதை ப்ரொடக்டிவா கொண்டு போகலாம் அப்படின்றது நான் செய்யணும். சரி, நான் சரியா உங்களுக்கு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் அப்புறம் கஸ்டமர் கிட்ட அப்போ உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு கஸ்டமரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். நாளைக்கு வேற கம்பெனி வருது அப்படின்னா உங்க கம்பெனி தான் போக மாட்டாங்க, அந்த ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் உங்களால சேல் அப்படின்றது